இன்னும் கொஞ்சம் சட்னி வைக்கட்டுமா? அண்ணி, அண்ணன் சாப்பிட வரல? இல்ல, அவர் பசிக்கலன்னு சொன்னாரு. சரி, நான் போய் கூட்டிட்டு வரேன். ஏ வள்ளி. அம்மா, சஞ்சீவுக்குன்னு நான் ஸ்பெஷலா இட்லி பொடி வாங்கிட்டு வந்திருக்கேன். அத போய் எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. நில்லு, அதெல்லாம் வேண்டாம். நான் சொல்றேன்ல, போய் எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. அத்தை, எனக்கு இந்த ஸ்பெஷல்லாம் வேணாம் அத்தை. ஹே, இங்க டிஃபன் சரியில்லாதனால தான் நீ சரியா சாப்பிட மாட்டேங்கிற. அதுக்காக தான் உனக்கு ஸ்பெஷல் இட்லி பொடி வாங்கிட்டு வந்திருக்கேன். அது இருந்தா நீ நல்லா சாப்பிடுவ. நல்லா சாப்பிட்டதானே நீ ஹெல்த்தியா இருக்க முடியும். ஏ வள்ளி, அவனுக்கு இட்லி பொடி போடு. என்ன பாத்துக்கிட்டே நிக்கிற? ஏய், அவனுக்காக தாண்டி வாங்கிட்டு வந்திருக்கேன், போடு. ஏய், என்ன பாத்துக்கிட்டே இருக்க? இந்த ஸ்பெஷல் பொடி போட்டா அவன் நல்லா சாப்பிடுவான் தான் அவனுக்காக நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். முதல்ல அவனுக்கு வெய். ஏய், பாத்து. அறிவு இருக்கா? ஏய் சஞ்சீவ், ஏய், எதுக்கு நீ பத்தி பயப்படுற? எதுக்கு பயப்படுற சொல்லு. கேக்குறேன்ல, எதுக்கு பயப்படுற? என்னாச்சு தல? என்ன சஞ்சீவ்? அது வந்து நான் ஐயா மேல தெரியாம இட்லி பொடி கொட்டிட்டேன். என்ன மன்னிச்சிருங்கம்மா. இல்லம்மா, நான் பார்த்து பயப்படுறாமா? ஏய், நானே சிங்கமா புலியா? எதுக்காக நான் பார்த்து பயந்துட்டு இருக்க? சஞ்சீவ், கொஞ்சம் பொறுமையா இருடா. அம்மா என்னன்னு கேக்குறேன்டா. அம்மா என்ன பாத்தி பயந்துனால தான் என் இட்லி பொடி கொட்டினா. கோவப்படாதப்பா, கொஞ்சம் பொறுமையா இருப்பா. நான் சரியில்லை, அதனால தான் எல்லாரும் பார்த்து பயப்படுறாங்க. ஸ்பெஷலா கவனிக்கிறாங்க. என்கிட்ட ஏதோ குறை இருக்கு, அதனால என்ன பார்த்து எல்லாரும் இப்படி நடந்துக்கிறாங்க. ஏய் சஞ்சீவ், அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. நீ இவ்வளவு எமோஷனல் ஆகாத. உனக்கு ஒண்ணுமே இல்லடா, நீ நல்லா இருக்க. ஏ சஞ்சீவ், நீ பெர்ஃபெக்ட்டா. உனக்கு ஒண்ணும் இல்ல. உன்னை யாரும் எந்த குறையும் சொல்ல முடியாது. ஆமாப்பா, உனக்கு ஒண்ணும் இல்ல. நம்ம ஆரம்பிச்சிட வேண்டிதான். நம்பலையா நீ? உன் அண்ணன் கூட கம்பெனிக்கு போனா நீ நம்புவியா? எனக்கு ஒண்ணு இல்லையா? எனக்கு ஒண்ணு இல்ல. அப்படின்னா அத்தை சொன்ன மாதிரி என்ன நம்ம கம்பெனி கூட்டு போ. நானும் கம்பெனிக்கு வரேன். உன் கூட சேர்ந்து நானும் கம்பெனியை பாத்துக்கிறேன். அண்ணி, எல்லாரும் ஏன் யோசிச்சுட்டு இருக்கீங்க? இதுல என்ன இருக்கு? சஞ்சீவ், நான் சொல்றேன், நீ தாராளமா கம்பெனிக்கு போயிட்டு வா. சஞ்சீவ், நீ கம்பெனிக்கு வர்றதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நாளைக்கு நானே உன்னை கம்பெனிக்கு அழைச்சிட்டு போறேன், சரியா? தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்ஸ் அத்தை.
சிந்தாமணி, நீ இப்படி சொல்லுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இதனால என்ன பிரச்சனை வரும்னு உனக்கு தெரியாதா? அண்ணி அப்படிலாம் எதுவும் நடக்காது அண்ணி. 4 இடத்துக்கு போயிட்டு வந்தாதான் நல்லது கெட்டது தெரியும்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. எல்லாம் சரியாயிடும். நீங்க நிம்மதியா இருங்க அண்ணி. நான் பட்ட அவமானத்தை நீயும் படணும் சீதா. வெள்ளிக்கிழமை அதுவுமா ராத்திரி நேரத்துல யாராவது துணி தைப்பாங்களா? கழுதுங்க, அறிவில்லை உங்களுக்கு? உங்களதான் வாய் திறந்து ஏதாவது பேசுங்களேன். சாப்பிட்டீங்கல்ல, போய் படுக்கிற வழிய பாருங்க. இந்த காலத்துல புத்திமதி சொன்னா எங்க கேக்குறாங்க? எல்லாம் டிவியில வர சீரியலை பார்த்து எதிர்த்து எதிர்த்து தான் பேசுறாங்க. என்னப்பா? இல்லம்மா, ஏதோ படிக்கிறியே என்னன்னு பார்த்தேன். என்னம்மா இது? The Constitution of India, Article 21A and 45. ஒண்ணுமே புரியலையே எனக்கு. அதான் புரியலல, அப்புறம் எதுக்கு என்னன்னு கேக்குறீங்க? வேலையை பாருங்கப்பா. ஏய், அவர் கேட்டா புரியற மாதிரி சொல்ல வேண்டியதானே? அதென்ன நக்கலா சொல்ற? படிச்சுட்டோங்கிற திமிரா? அவர் உன்னோட அப்பா, ஞாபகம் வச்சுக்கோ. தெய்வானே, வாய மூடுறியா? இப்ப எதுக்கு நீ பிள்ளைய திட்டுற? நான் என்ன படிக்கிறேன்னு கேட்டேன். அவ என்ன படிக்கிறாளோ அதை சொன்னா. அவ கான்வென்ட்ல படிச்ச பொண்ணு, அப்படித்தான் பேசுவா. இதுல என்ன இருக்கு? ஏங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கேன். நீங்க என்னடா என்ன திட்டுறீங்க? என்னம்மா என்னம்மா இப்படி இருக்கிற? இரு தண்ணி எடுத்துட்டு வரேன். இங்க இருக்க தண்ணி சொம்பி எங்க? தெய்வானே, புள்ள படிக்கிறல்ல, ஒரு சொம்ப தண்ணி எடுத்துட்டு வந்து வைக்க கூடாது? அறிவில்லை உனக்கு? ஏ அபி, உனக்காவது அறிவு வேண்டாமா? நீ இவ கூட சேர்ந்து மாறிட்டியா இல்ல இவ உன் கூட சேர்ந்து மாறிட்டாளா? சீக்கிரமா தண்ணி கொண்டு வா, சீக்கிரம் ஓடு. அம்மா இரு தண்ணி குடிச்சா சரியாகும். என்ன ஒரு சொம்பு தண்ணி கொண்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? சீக்கிரமா. தோ வந்துட்டேன்ப்பா. என்ன வந்துட்டேன் நொந்துட்டேன். கொண்டாடி வந்துட்டேன் வரலன்னு சொல்லி. அண்ணம்மா, இந்த தண்ணி குடி. எதுக்குப்பா? உனக்கு தான் இருமல் வருதுல்ல, குடிமா. அதான் இருமல் நின்னுச்சுலப்பா, தண்ணி எல்லாம் வேண்டாம், விடுங்க. தண்ணி குடிமா, திரும்ப இருமல் வந்துட போகுது உனக்கு. அதுவா ஏமா, காலையில எந்திரிச்சு கோர்ட்டுக்கு போனோம். சீக்கிரமா போய் படுத்தா தானம்மா காலையில சுறுசுறுப்பா எந்திரிச்சு போக முடியும். அப்பா, அட இல்லம்மா, எதுக்கு கண்ணு முழிச்சு உடம்ப கெடுத்துக்கிட்டு? அப்பா, நாளைக்கு நான் எடுத்திருக்கிற கேஸ் ரொம்ப சென்சேஷனலான கேஸ். ஒரு மினிஸ்டருக்கு எதிராக வாதாட போறேன்ப்பா. இந்த கேஸ் எடுத்து வாதாட போறவரு மிஸ்டர் KP பாஷ்யம், பெரிய வக்கீல். அவர் எதிர்த்து வாதாட யாருமே முன் வரல. எல்லாரும் நமக்கு எதுக்கு வம்பு, கண்டிப்பா இந்த கேஸ்ல தோத்துடுவோன்னு பின் வாங்கிட்டாங்க. நான் மட்டும்தான் இந்த கேஸ ஒரு சேலஞ்சா எடுத்து வாதாட போறேன். சூப்பர்மா, நீ இப்படிதாம்மா போஸ்ட் கம்ப மாதிரி போல்டா இருக்கணும். நீ யாரு எடுக்காத கேஸ் எடுத்த பிறகு அங்கதாம்மா நீ நிக்கிற. தேவனே, எப்படி என் பொண்ணு? அம்மாடி, யாருமே கேஸ் எடுத்து நடத்தலன்னா அதுல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தோணுது. ஆமா, ஒருத்தி எதுக்கு எடுத்தாலும் முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டு இருப்பா. ஏண்டி உன் வாயில இருந்து நல்ல வார்த்தையே வராதா? இல்லங்க, மினிஸ்டர் கேஸ்ன்னு சொல்றா, ஊர்லயே பெரிய வக்கீல்னு சொல்றா. யாருமே இந்த கேஸ் எடுத்து வாதாட முன் வரலன்னு சொல்றா. அப்போ ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தானே அர்த்தம்.
அம்மா எதுலம்மா பிரச்சனை இல்ல, எல்லாத்துலயும் தான் பிரச்சனை இருக்கு. ஏன் நீ சமைக்கிற கேஸ் சிலிண்டர்ல கூட தான் பிரச்சனை இருக்கு. அதுகிட்ட நீ தைரியமா நின்னு சமைக்கலையா? அம்மா பிரச்சனைன்னு பார்த்தா பிரச்சனை தான், ஆனா இறங்கி ஜெயிக்கணும். அப்பதான் என் பேரும் நிக்கும். நானும் அடுத்தடுத்து பெரிய பெரிய கேஸ் எல்லாம் வாதாடி சம்பாதிக்க முடியும். பெரிய கேஸ்னு பார்த்து பயந்து ஒதுங்குனா சின்ன சின்ன கேஸ் தான் வரும். அதுல பல கேஸுங்க காசே இல்லாம வரும். அந்த மாதிரி எல்லாம் இருக்க எனக்கு விருப்பம் இல்ல. ஷார்ட் பீரியட்ல நான் பெரிய பொசிஷனுக்கு வரணும். இல்ல அனு, ஏய் என்ன சும்மா தடங்கல் பண்ணிக்கிட்டு? இல்லங்க, நான் தடங்கல் பண்ணல. அம்மா ம்? அக்காவே தைரியமா இருக்கிறப்போ நீ எதுவும் சொல்லாதம்மா. அக்காவுக்கு என்ன தோணுதோ அப்படியே பண்ணட்டும். அக்கா கண்டிப்பா நீ ஜெயிப்பக்கா, நீ கவலையே படாத. உனக்காக நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். கண்டிப்பா அந்த கடவுள் இந்த கேஸ்ல உன்னை ஜெயிக்க வைப்பாரு. கடவுள் ஜெயிக்க வைப்பாரா? எப்படி? கடவுள் கோயில்ல இருந்து வந்து என் கூட நின்னு லா பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து ஜெயிக்க வைப்பாரா? பொடி லூசு. நான் ஜெயிக்கணும்னா நான் தான் போராடணும். உன்னோட வேண்டுதல் எல்லாம் இங்க பலிக்காது. நான் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அப்பதான் என்னால ஜெயிக்க முடியும். நீ ஒண்ணு பண்ணு. நீ வேணா உன் தையல் மிஷின் நல்லா ஓடணும்னு அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்கோ. அவர் வந்து உன்னை நல்லா காப்பாத்துவாரு. ஏய், இவ உன் மேல இருக்கிற அக்கறையில தானே வேண்டிக்கிறேன்னு சொல்றா. நீ அவளை கிண்டல் பண்ற? இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் இவ பாசம் உனக்கு புரியதாண்டி போகுது. அம்மா பாசத்துக்கும் வெகுளித்தனத்துக்கும் வித்தியாசமே தெரியாம அவ பேசிட்டு இருக்கா. நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. உங்களை எல்லாம் திருத்தவே முடியாது. இப்பெல்லாம் உண்மையா பாசம் காட்டுறவங்கள வெகுளி ஏமாளின்னு தானே எல்லாரும் சொல்றாங்க. சஞ்சீவ், ஆ நீங்க உட்காரு, நான் மீட்டிங் முடிச்சிட்டு வந்துடுறேன். ஆ குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மீனா. மீட்டிங் எல்லாரும் வந்தாச்சா? வந்துட்டாங்க சார். பை த பை, ஹி இஸ் மை பிரதர் சஞ்சீவ். ஹலோ சார். சஞ்சீவ், நான் போர்ட் மீட்டிங் முடிச்சிட்டு வர வரைக்கும் உனக்கு ஏதாவது தேவைன்னா மீனாட்ட கேளு. எனக்கு ஒன்றும் தேவையில்லை, நீ போ. தயவு செஞ்சு அவங்க போ சொல்லு. சரி மீனா, நீங்க போயிட்டு வாங்க. இவங்களுக்குலாம் நல்ல ட்ரெஸ் கிடைக்கலையா? சார் வேற ஏதாவது வேணுமா சார்? எனக்கு எதுவும் வேணாம், தயவு செஞ்சு நீ போ. ஓகே ஓகே ஃபைன். மீனா, மீனா, சார் ஆபீஸ்ல உன்ன மாதிரி ட்ரெஸ் போட்டுக்க எல்லாரும் கூப்பிடு. ஓகே ஓகே சார்.
நீங்க எல்லாரும் பொண்ணுங்க தானா? தலையை ஒழுங்கா வாரி இருக்கீங்களா? வளையல் போடுறது இல்ல, பொட்டு வைக்கிறது கூட நிறுத்திட்டீங்க. அதெல்லாம் கூட பரவாயில்ல, ட்ரெஸ்ஸாவது நல்ல ட்ரெஸ் போட வேண்டியதானே? பார்க்கவே கன்றாவியா இருக்கு. உங்க ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா அப்படியே அரையணும் போல. பொண்ணுங்கண்ணா எப்படி இருக்குன்னு தெரியுமா? 1 செகண்ட். பாருங்க, இப்படி இருக்கணும். எங்க அம்மா மாதிரி இருக்கணும். ஆனா உங்களெல்லாம் பார்த்தா பத்துக்கிட்டு எரியுது. பார்த்தாலே கையெடுத்து கும்புற மாதிரி இருக்கணும். உங்களெல்லாம் பார்த்தா அப்படியே துரத்தி அடிக்கணும் போல இருக்கு. லிசன், வந்தா எங்க அம்மா மாதிரி வாங்க, இல்லைன்னா வராதீங்க. சஞ்சீவ் ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கான்? மீனா, என்னாச்சு? சார், நாங்கெல்லாம் போட்டிருக்கிற இந்த Dress சஞ்சீவ் சருக்கு பிடிக்கலையா, வந்தா அம்மா மாதிரி வரணும்னு சொல்றாரு. ஆமாண்ணே, அம்மா மாதிரி வரலனா வேலையை விட்டு தூக்குங்க. கார்ப்பரேட் கம்பெனில இதெல்லாம் சாதாரணமான விஷயம். இதையே நீ பெருசா எடுத்துக்கிற? இருந்தாலும் எனக்கு பிடிக்கல. ப்ளீஸ் கேரி ஆன். ஓகே சார். ஏய் சஞ்சீவ், நீ கேபின்ல உட்காரு, நான் மீட்டிங் முடிச்சிட்டு உன்னை கூப்பிடுறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நான் இங்கே இருக்கேன். ப்ளீஸ் டா, வா. சரி வா போலாம். சஞ்சீவ், நீ இங்கே உட்காரு, உனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. நான் போர்ட் மீட்டிங் முடிச்சிட்டு வந்துடுறேன். ஓகே. மேடம் டீ சார் எடுத்துங்க சார். என்னாச்சு? ஏன் டீ குடிக்காம இருக்கீங்க? டீ சூடா இருக்கா? டீ சூடை விட நீ எடுத்திருக்கிற கேஸ் தான் ரொம்ப சூடா இருக்குமோன்னு தோணுது. எனக்கு என்னவோ நீ ரொம்ப ஸ்பீடா புரியும்னு தோணுது. இதுவரைக்கும் நீ அட்டன் பண்ணதே 3 கேஸ் தான். அதுல இன்னும் 2 கேஸ் பெண்டிங்ல இருக்கு. எடுப்புல மினிஸ்டர் கேஸ் எடுத்து வாதாடுறது கொஞ்சம் ஓவரோன்னு தோணுது. நாங்கெல்லாம் சொல்றது உனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கலாம், ஆனா எங்களுக்கெல்லாம் யோசனையாவே இருக்கானு. ஆமா அனு, நீ பேசாம இந்த கேஸை வாபஸ் வாங்கிட்டா எந்த பிரச்சனையும் இருக்காது. உங்களை எல்லாம் பார்க்கும்போது அப்படியே எங்க அம்மாவை பார்க்குற மாதிரி இருக்கு. உங்களை மாதிரி தான் எங்க அம்மாவும் பயந்தாங்கோலியாவே இருக்காங்க. ஐயோ வேண்டாமா இந்த கேஸ், பெரிய பிரச்சனையாயிட போகுதுன்னு புலம்பி தள்ளிட்டாங்க. எங்க அம்மா படிக்காம சொல்றாங்க, ஆனா நீங்க படிச்சிருந்தும் எங்க அம்மா மாதிரி தான் சொல்றீங்க. ப்ளீஸ் என்னை என்கரேஜ் பண்ணலனாலும் டிஸ்கரேஜ் பண்ணாம இருங்க. இல்லைன்னு உன்னை டிஸ்கரேஜ் பண்ணல, இன்னும் உனக்கு நிறைய ப்ராக்டிஸ் தேவைன்னு சொல்றானு. ஒரு 10 கேஸ் போகட்டும், அதுக்கப்புறம் படிப்படியா ஒவ்வொரு பெரிய கேஸாக எடுத்து நீ வாதாடிக்கலாம். எடுத்தெடுப்புலேயே பெரிய கேஸு, அதுவும் ஒரு மினிஸ்டரோட கேஸு, இது ஏதோ ஒரு பெரிய சிக்கல்ல போய் முடிஞ்சிருமோன்னு எனக்கு தோணுது. அதுவும் இல்லாம உனக்கு எதிராக போய் வாதாட போறது ஜேபி பாஷ்யம், ஃபேமஸ் லாயர். தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அவருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. வேண்டாம், ரிஸ்க் எடுக்காத. ரிஸ்க் எடுக்கணும் மகேஷ், இல்லனா அதோ அங்க ஒரு வக்கீல் நிக்கிறாரு பாரு. சார் இவ்வளவுதான் சார் இருக்கு, வச்சுங்க சார். ப்ளீஸ் சார், என்கிட்ட 300 ரூபாய் தான் சார் இருக்கு. இப்போதைக்கு இதை வச்சுங்க சார், அப்புறம் பார்த்துக்கலாம்.
அவர் இருக்காரே, அவருக்கு எங்க அப்பா வயசு இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய கேஸ் கூட எடுத்து வாதாடினதே இல்லை. சில்லற கேஸா வாதாடி எந்த பிரயோஜனமும் இல்லாம இருக்கார். அந்த மாதிரியெல்லாம் என்னால இருக்க முடியாது. ரிஸ்க் எடுக்கணும், பெருசா ரிஸ்க் எடுக்கணும். ஜெயிச்சா புகழ், தோத்தா அனுபவம், அவ்வளவுதான். இதுல என்ன மிஸ்டேக் பண்ணணும்னு யோசிச்சா அடுத்த கேஸை ஈஸியா சால்வ் பண்ண முடியும். பெரிதினும் பெரிது கேள்னு பாரதியாரே சொல்லியிருக்காரு.